the Lord Church. கர்த்தருடைய கிருபையால நீங்க எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். சங்கீதம் 136:1 சொல்லுது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த கடினமான நாட்களில அளவில்லாமல் ஆண்டவருடைய கிருபை நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறது. போன வாரத்துல இப்படியாக நம்ம யூடியூப் மூலமாக ஆண்டவரை நம்ம ஆராதிச்சோம். அநேகர் அந்த யூடியூப் ஆராதனை நீங்க பார்த்துருக்கீங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது. அப்படியாகவே இந்த வாரத்துல கூட நம்ம ஆண்டவரை இப்படியாக நம்ம ஆராதிக்க இருக்கிறோம். பட் இந்த சூழ்நிலை கண்டிப்பா மாறும். சீக்கிரத்துல இந்த சூழ்நிலைகள் மாறி ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு குடும்பமாக நாம் ஆராதிக்கக்கூடிய நாட்கள் வரும். அது வேறல நாம் ஆண்டவருக்காக காத்திருக்கணும். ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த வாய்ப்புகளை நாம் பயன்படுத்திக் கொள்ளணும். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் ஒரு சிறிய ஜெபத்தை கூட நாம் செய்து இந்த ஆராதனை ஆண்டவருடைய கருத்துல ஒப்புவித்து இந்த ஆராதனையும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக நாம் ஆண்டவரிடத்துல நாம் கேட்டுக்கொள்ளலாம். கண்களை மூடி நாம ஜெபிக்கலாம். அளவில்லாமல் எங்க மேல அன்பை வீழ்ச்சி ராஜா. ஆம்ராஜ் ஆண்டவர் தகுதி இல்லாத எங்க மேல உடைய கிருபைகளை வைத்து அப்பா ஒவ்வொரு நாளும் எங்களை காத்து நடத்துகிறவரே உமக்கொடான கொடி ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே ஆம்ராஜ் உங்களை நாங்க எப்பொழுதுமே துதிக்கணும் ராஜா. ஆம்ராஜ் எப்பொழுதுமே துதிக்கும்படியாக ராஜா, என்ன சூழ்நிலை வந்தாலும் எங்களை காத்து வழி நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் நீரா இருக்கிற ராஜா. வெளி உலகத்துல நாம் இப்ப கால் வைக்கும் பொழுது ராஜா ஆண்டவரே அநேக பயங்கள் ராஜா ஆண்டவரே. ஆம்ராஜ் அநேக பயத்தோடு ஆண்டவரே ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதும் நீர் எங்களுக்குள்ள ஒரு விசுவாசத்தை வைத்தப்பா எங்களை நீர் பாதுகாக்கிற தேவனா இருக்கிற ராஜாண்டவரே உமக்கொடான கொடி ஸ்தோத்திரம். நாம் இப்பொழுது சொல்வது போல ராஜாண்டவரே எந்த நிலையிலும் உம்மை ஆராதிப்பது என்பது ஆண்டவரே நாம் நிறுத்தி விடக்கூடாது ராஜா. உமக்கு ஆராதனை நாம் செலுத்தக்கூடியவர்களா இருக்கணும் எந்த நிலையிலும் ராஜாண்டவரே. எல்லா சூழ்நிலைகளையும் மாற்ற வல்லவராக இருக்கிற ராஜாண்டவரே. ஆமாப்பா இந்த அதிகால வேளையில கூட ஏசப்பாண்டவரே சபையாக நாங்கள் ஆண்டவரே இந்த யூடியூப் மூலமாக சந்திக்கும் பொழுது கூட நாங்க விசுவாசிக்கிறோம் ராஜாண்டவரே. நீர் ஆண்டவரே எங்க மத்தியில இருக்கிறீர் ராஜாண்டவரே. ஆம் ராஜாண்டவரே எங்க உறவுகளை நீர் பலப்படுத்துகிற ஒரு தேவனா இருக்கிறீர் ராஜாண்டவரே. முக்கடான கொடி ஸ்தோத்திரம் ராஜாண்டவரே. ஆமாப்பா ஆண்டவரே பலவீனத்தோடு இருக்கிறவர்கள் எல்லாருமே ராஜா இதை பார்க்க ராஜாண்டவரே சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படி நீங்க உதவி செய்திருங்க. பயம் கொண்டு இருக்கிறவர் ஒவ்வொருத்தருமே ராஜாண்டவரே விசுவாசத்தை பலன் கொள்ள நீங்க உதவி செய்திருங்க ராஜா. நீங்க அப்படியாக செய்ய போறதுக்காக நன்றி. ஒரு நோக்கத்தோடு ஆண்டவரே ஆம்ராஜா நீர் ஆண்டவரே இந்த உலகத்துல நீர் எங்களை வைத்திருக்கிறீர். அதை அறிந்து அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க ராஜா. இந்த நேரத்துல கூட ஏசப்பா நம்ம செய்யிருக்கிற எல்லாவற்றிலும் உங்களுடைய நாமம் கனப்படட்டும் ராஜா. உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்துல இந்த ஆராதனை ஒப்பு வைக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென். சில நேரங்கள் நம்ம ஆண்டவரை ஆராதிக்கலாம். பிரதர் பரத்தும் பிரதர் கிரணும் நம்ம ஆராதனைக்குள்ள நடத்தி செல்வார்கள். நம்ம இருக்கிற இடத்துல கரங்களை தட்டி வாய்களை திறந்து நம்ம அந்த பாடல்களை ஆராதனை பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் கனப்படுத்தலாம். ஹல்லேலூயா. சோ இந்த நேரத்துல எல்லாரும் நாம் சேர்ந்து தேவனை ஆராதிப்போம் உற்சாகத்தோடு. வீட்டில இருக்கும்போது கூட நம்ம தேவனை ஆராதிக்கலாம். ஆண்டவர் நமக்கு அநேக அற்புத காரியங்களை செய்திருக்கிறாரு. இந்த காலையில நம்ம வாசித்த ஒரு வசனத்தின் பிரகாரம் கர்த்தர் நல்லவர், கிருபை எப்பவுமே உள்ளதுங்க. ஏன்னா என்ன கொரோனா எந்த ஒரு தொல்லை எந்த கஷ்டங்கள் வந்தாலும் ஆண்டவர் இன்னும் அற்புதங்கள் செஞ்சுன்னு இருக்கிறார். நம்ம சபையில இன்னும் ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்ய போறாரு. சோ அதை குறித்து நம்ம எல்லா கண்களை மூடி நம்ம இருக்கிற ஸ்தலங்களில ஏசப்பா இந்த நேரத்துல ராஜா நீங்க வாங்க ராஜா. ஏசப்பா இதோ ராஜா ஏசப்பா எங்க வாழ்க்கையில ராஜா நீங்க எங்களுக்கு தேவை ராஜா ஏசப்பா. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு
ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. எல்லாம் சேர்ந்து சொல்லாமா? ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே 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 இதுவரையில் உறவினீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உறவினீரே. இதுவரையில் உறவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை முழு இதயத்தோடு ஆராதனை ஆராதனை. உம்மை ஆராதிக்கிறோம் ராஜனே. ஆராதனை ஆராதனை நன்மைகள் செய்தவரே. ஆராதனை ஆராதனை. எல்லோய் 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 என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்லோய் எல்லோய் என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ராஃபா யெகோவா ராஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ராஃபா யெகோவா ராஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 முழு இதயத்தோடு சொல்லே. ஆராதனை ஆராதனை சுகத்தை தந்தவரே. ஆராதனை 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 ஆராதனை. சுவே நன்றி ராஜா. எங்களை கண்ட தேவனே உமக்கே ஆராதனை ராஜா. எங்களுக்கு சுகத்தை தந்த தேவனே சுவே நன்றி ராஜா. ஆராதனை ஆராதனை நன்றி ராஜா. சுவேதோ ராஜா. நீங்க எங்களுக்கு யெகோவா ராஃபாவாக இருக்கிறீங்க ராஜா. சுகத்தை தருகிற தேவன் ராஜா. இந்த நேரத்துல ராஜா நாம் துதிக்கிற தேவன் ராஜா. எந்த வியாதியும் சுகமாக்குகிற தேவன் ராஜா. எந்த ஒரு கொள்ளை நோயும் ராஜா சுகமாக்குகிற தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் ராஜா.
இந்த நேரத்துல எல்லாரும் ஆராதிப்போமா? எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, ஏசப்பா எங்க குடும்பத்துல ராஜா நீங்க அதிசயங்கள் செய்திருக்கிறீங்க, அற்புதங்களை செய்திருக்கிறீங்க. இந்த நேரத்துல எண்ணி பார்ப்போமா? கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி இந்த நேரத்துல துதிப்போமா? ஏசப்பா நன்றி ராஜா, நன்றி நன்றி தகப்பனே சுவே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே. என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்லோய் எல்லோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. இதோ ராஜா சப்பா, பலவீனத்தில் இருக்கிறவங்களை ராஜா பலவானாய் மாற்றுகிற கிருப ராஜா, சுகவீனங்களை இருக்கிறவங்களை ராஜா சுகப்படுத்துகிற கிருப ராஜா. எங்க குடும்ப மருத்துவர் நீரே ராஜா. இந்த நேரத்துல சொல்லாம சுவே, பலவீன நேரங்களில் உம்பலனை தந்தீரையா. பலவீன நேரங்களில் உம்பலனை தந்தீரையா. சுகமானை சுகமானை தழும்புகளா சுகமானை என் குடும்ப மருத்துவரே. சுகமானை சுகமானை தழும்புகளா சுகமானை என் குடும்ப மருத்துவரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா,
ராஜா. இந்த நேரத்துல எல்லாரும் இருதயங்களை திறந்து தேவனை ஆராதிப்போம். இயேசுவே நன்றி ராஜா. ಸ್ತೋತ್ರಂ ರಾಜ, ಸ್ತೋತ್ರಂ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಅಪ್ಪ ರಾಜ, ಈ ಸಮಯದಲ್ಲಿ ನೀವು ನಮ್ಮ ನಡುವೆ ಇರುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ರಾಜ. ನೀವು ಇರುವ ಜಾಗದಲ್ಲಿ ರಾಜ ಎಂದಿಗೂ ಜಯ ರಾಜ. ನೀವಿರುವ ಜಾಗದಲ್ಲಿ ಯಾವ ಒಂದು ರಾಜ ವೈರಸ್ ಬರುವ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ ರಾಜ. ನೀವಿರುವ ಜಾಗದಲ್ಲಿ ರಾಜ ಯಾವಾಗಲೂ ಒಳ್ಳೆ ಆರೋಗ್ಯ ಇರೋದು ರಾಜ. ಸ್ತೋತ್ರಂ, ಸ್ತೋತ್ರಂ ರಾಜ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಎಲ್ಲ ಒಳ್ಳೇದಾಗುವುದು ರಾಜ. ಎಲ್ಲ ಒಳ್ಳೆಯದೇ ಆಗುವುದು ದೇವ, ನಿನ್ನ ಪ್ರೀತಿಸಿದ ನಮಗೆ. ಎಲ್ಲ ಒಳ್ಳೆಯದೇ ಆಗುವುದು ದೇವ, ನಿನ್ನ ಪ್ರೀತಿಸಿದ ನಮಗೆ. ಕಣ್ಣು ಕಾಣಲಿಲ್ಲ, ಕಿವಿ ಕೇಳಲಿಲ್ಲ, ಮನಸ್ಸು ಊಹಿಸಲಿಲ್ಲ, ನೀ ನನಗಾಗಿಟ್ಟಿದನು. ಕಣ್ಣು ಕಾಣಲಿಲ್ಲ, ಕಿವಿ ಕೇಳಲಿಲ್ಲ, ಮನಸ್ಸು ಊಹಿಸಲಿಲ್ಲ, ನೀ ನನಗಾಗಿಟ್ಟಿದನು. ಎಲ್ಲ ಒಳ್ಳೆಯದೇ ಆಗುವುದು ದೇವ, ನಿನ್ನ ಪ್ರೀತಿಸಿದ ನಮಗೆ. ಎಲ್ಲ ಒಳ್ಳೆಯದೇ ಆಗುವುದು ದೇವ, ನಿನ್ನ ಪ್ರೀತಿಸಿದ ನಮಗೆ. ಗಾಢಾಂಧಕಾರದಿ ನಾವು ನಡೆದರು, ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ಹಾಕಲ್ಪಟ್ಟರು. ಗಾಢಾಂಧಕಾರದಿ ನಾವು ನಡೆದರು, ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ಹಾಕಲ್ಪಟ್ಟರು. ನೀ ನನ್ನ ಜೊತೆಯೆಂದು ಇರುವೆ ದೇವ, ನಿನ್ನ ವಾಗ್ದಾನ ನನ್ನ ನೆರವೇರುವುದು. ನೀ ನನ್ನ ಜೊತೆಯೆಂದು ಇರುವೆ ದೇವ, ನಿನ್ನ ವಾಗ್ದಾನ ನನ್ನ ನೆರವೇರುವುದು. ಕಣ್ಣು ಕಾಣಲಿಲ್ಲ, ಕಿವಿ ಕೇಳಲಿಲ್ಲ, ಮನಸ್ಸು ಊಹಿಸಲಿಲ್ಲ, ನೀ ನನಗಾಗಿಟ್ಟಿದನು. ಕಣ್ಣು ಕಾಣಲಿಲ್ಲ, ಕಿವಿ ಕೇಳಲಿಲ್ಲ, ಮನಸ್ಸು ಊಹಿಸಲಿಲ್ಲ, ನೀ ನನಗಾಗಿಟ್ಟಿದನು. ಎಲ್ಲ ಒಳ್ಳೆಯದೇ ಆಗುವುದು ದೇವ, ನಿನ್ನ ಪ್ರೀತಿಸಿದ ನಮಗೆ. ಎಲ್ಲ ಒಳ್ಳೆಯದೇ ಆಗುವುದು ದೇವ, ನಿನ್ನ ಪ್ರೀತಿಸಿದ ನಮಗೆ. ಬಂಧು ಮಿತ್ರರು ನನ್ನ ಕೈ ಬಿಟ್ಟರು, ಆತ್ಮೀಯರು ನನ್ನನ್ನು ದೂಷಿಸಿದರು. ಬಂಧು ಮಿತ್ರರು ನನ್ನ ಕೈ ಬಿಟ್ಟರು, ಆತ್ಮೀಯರು ನನ್ನನ್ನು ದೂಷಿಸಿದರು. ನಿಮ್ಮ ಕೃಪೆ ನನಗೆ ಸಾಕು ದೇವ, ನಿಮ್ಮ ವಾಗ್ದಾನ ನನ್ನ ನೆರವೇರುವುದು. ನಿಮ್ಮ ಕೃಪೆ ನನಗೆ ಸಾಕು ದೇವ, ನಿಮ್ಮ ವಾಗ್ದಾನ ನನ್ನ ನೆರವೇರುವುದು. ಕಣ್ಣು ಕಾಣಲಿಲ್ಲ, ಕಿವಿ ಕೇಳಲಿಲ್ಲ, ಮನಸ್ಸು ಊಹಿಸಲಿಲ್ಲ, ನೀ ನನಗಾಗಿಟ್ಟಿದನು. ಕಣ್ಣು ಕಾಣಲಿಲ್ಲ, ಕಿವಿ ಕೇಳಲಿಲ್ಲ, ಮನಸ್ಸು ಊಹಿಸಲಿಲ್ಲ, ನೀ ನಮಗಾಗಿಟ್ಟಿದನು. ಎಲ್ಲ ಒಳ್ಳೆಯದೇ ಆಗುವುದು ದೇವ, ನಿನ್ನ ಪ್ರೀತಿಸಿದ ನಮಗೆ. ಎಲ್ಲ ಒಳ್ಳೆಯದೇ ಆಗುವುದು ದೇವ, ನಿಮ್ಮ ಪ್ರೀತಿಸಿದ ನಮಗೆ. ಕಣ್ಣು
ನಮಗಾಗಿ ಇಟ್ಟಿರುವಂತ ರಾಜ್ಯ ಎಲ್ಲ ಒಂದು ಅದ್ಭುತಗಳ ರಾಜ್ಯ ನಮಗೆ ಕಾಣಿಸುವಂತೆ ನಮ್ಮ ಆತ್ಮಿಕ ಕಣ್ಣುಗಳನ್ನು ನೀವು ತೆರೆಯುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ರಾಜ್ಯ. ಅಪ್ಪ, ನೀವು ನಮಗಾಗಿ ಹೇಳುತ್ತಿರುವ ಎಲ್ಲ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕೇಳಿಸಲು ರಾಜ್ಯ ನಮ್ಮ ಆತ್ಮಿಕ ಕಿವಿಗಳನ್ನು ತೆರೆಯುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ರಾಜ್ಯ. ಅಪ್ಪ, ನೀವು ನಮಗಾಗಿ ರಾಜ್ಯ ಇಟ್ಟಿರುವ ಎಲ್ಲ ಅದ್ಭುತಗಳನ್ನು ರಾಜ್ಯ ನಾವು ನೋಡ ನಮ್ಮ ಮನಸ್ಸುಗಳನ್ನು ನೀವು ತೆರೆಯುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ರಾಜ್ಯ. ಅಪ್ಪ, ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ನೀವು ಬಂದು ನೆಲೆಸುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ರಾಜ್ಯ. ಅಪ್ಪ, ಇರುವಂತ ಎಲ್ಲ ತಡೆಗಳನ್ನು ನೀವು ಹೋಗಲಾದಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರ ರಾಜ್ಯ. ಅಪ್ಪ, ಇನ್ನೊಂದು ಸ್ವಸ್ಥವಾದಂತ ಒಂದು ಆರೋಗ್ಯವನ್ನು ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ ನೀವು ಕೊಡೋದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ರಾಜ್ಯ. ಈ ಒಂದು ರಾಜ್ಯ ಒಂದು ಕೊರೋನಾದ ಸಮಯದಲ್ಲಿ ರಾಜ್ಯ ಎಲ್ಲವನ್ನು ನೀವು ಬದಲಾಯಿಸಲು ಸಾಧ್ಯವಾಗಿದೆ ರಾಜ್ಯ. ನಿಮ್ಮನ್ನು ನಂಬಿದವರಿಗೆ ರಾಜ್ಯ ನೀವು ಯಾವತ್ತೂ ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ ರಾಜ್ಯ. ಅಪ್ಪ, ಎಲ್ಲರಿಗೂ ಎಲ್ಲ ಮನಸ್ಸಲ್ಲಿ ರಾಜ್ಯ ನಿಮ್ಮ ಒಂದು ನಂಬಿಕೆ ಇರುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ರಾಜ್ಯ. ನಂಬಿಕೆ ಇದ್ದಲ್ಲಿ ಜಯ ಉಂಟು ರಾಜ್ಯ. ನಂಬಿಕೆ ಇದ್ದಲ್ಲಿ ರಾಜ್ಯ ಸ್ವಸ್ಥ ಉಂಟು ರಾಜ್ಯ. ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆ ಒಂದೇ ಸಾಕು ರಾಜ್ಯ ಈ ಒಂದು ಬದಲಾವಣೆ ಮಾಡೋದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ರಾಜ್ಯ. ಹಾಲೆಲೂಯ, ಸ್ತೋತ್ರಂ ಸ್ತೋತ್ರಂ ರಾಜ್ಯ. ನಾವೆಲ್ಲರೂ ರಾಜ್ಯ ಒಂದೇ ಮನಸ್ಸಾಗಿ ರಾಜ್ಯ, ಒಂದೇ ಒಂದು ರಾಜ್ಯ ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ರಾಜ್ಯ ನಾವು ನಿಮ್ಮನ್ನು ಆರಾಧಿಸುತ್ತಿದ್ದೇವೆ ರಾಜ್ಯ. ಸ್ತೋತ್ರಂ ಸ್ತೋತ್ರಂ ರಾಜ್ಯ. ಎಲ್ಲ ನಿಮ್ಮ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ ರಾಜ್ಯ. ಸ್ತೋತ್ರಂ 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 ರಾಜ್ಯ. ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರಂ ರಾಜ್ಯ. ಹಾಲೆಲೂಯ, ಸ್ತೋತ್ರಂ 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 ರಾಜ್ಯ. ஹalleluya. இந்த நேரத்துல கூட நம்ம அருமையான ஒரு வர்ஷிப்பை நம்ம பார்த்தோம். அண்ட் நீங்க எல்லாருமே இந்த வர்ஷிப்னால ரொம்ப ஆசீர்வாதப்பட்டிருப்பீங்க. அண்ட் தேவனுடைய பிரசன்னத்தை நீங்க உணர்ந்திருப்பீங்க. இந்த நேரத்துல கூட நம்ம சில சாட்சிகளை பார்க்கலாம். போன வாரத்துல பாத்தீங்கன்னா அநேக பேர் வந்து அவங்களோட ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கொடுத்திருந்தாங்க. அநேக ஃப்ரெண்ட்ஸ் இப்படியாக ப்ரே பண்ணிக்கங்கன்ட்டு. பட் ஆனா ஏசப்பா அதுல இருந்து அவங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்திருக்காரு. அதுல இருந்து ஒரு விடுதலை கொடுத்திருக்காரு பலவீனத்துல இருந்து. சோ இதே போல பிரதர் சந்தோஷ் வந்து அவங்களோட வீட்டுல ஒரு சாட்சி இருக்கு. அது வந்து இந்த நேரத்துல அவர் பகிர்ந்து கொள்வார். ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನಾವು ಸೇವಿಸುವಂತ ದೇವರು ದೊಡ್ಡ ದೇವರು. ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವಂತ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ನಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಕೂಡ ಒಂದು ಬಲಹೀನತೆ ಇತ್ತು. ಸೊ ನಮ್ಮ ಮಾವಾಗ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಕಿಡ್ನಿದಲ್ಲಿ ಸ್ಟೋನ್ ಇತ್ತು. ಹಾಸ್ಪಿಟಲ್ಗೆ ಹೋಗುವಾಗ ಅವರು ಸ್ಕ್ಯಾನ್ ಮಾಡಿದಾಗ ಕಿಡ್ನಿದಲ್ಲಿ 8 mm ಸ್ಟೋನ್ ಇತ್ತು. ಸೊ ಅದು ಕಿಡ್ನಿಯಿಂದ ಒಂಚೂರು ಕೆಳಗಡೆ ಬಂದಿತ್ತು. ಸೊ ಅದರಿಂದ ಇಮಿಡಿಯೇಟ್ ಆಗಿ ಸರ್ಜರಿ ಮಾಡ್ಬೇಕಂತ ಹೇಳಿದ್ರು. ಸೊ ಆಗ ನಾನು ಸಭೆಯವ್ರಿಗೆಲ್ಲ ತಿಳಿಸಿದೆ. ಸೊ ಸಭೆ ಆಗಿ ಎಲ್ಲರೂ ನೀವೆಲ್ಲ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ಕೊಂಡ್ರಿ. ಸರಿ, ಆಪರೇಷನ್ ಮಾಡ್ಬೇಕಂತ ಹೇಳಿದ್ರು. ಒಂದು ವಾರ ಟೈಮ್ ಕೊಟ್ಟರು. ಸೊ ಮತ್ತೆ ಇನ್ನೊಂದು ಹಾಸ್ಪಿಟಲ್ಗೆ ಹೋಗೋಕೆ ಮುಂಚೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಚರ್ಚಲ್ಲಿ ಇನ್ನೊಂದ್ಸತಿ ಹೇಳಿದ್ವಿ. ಸೊ ಚರ್ಚಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರು. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ ತಕ್ಷಣ ಏನು ಅಂತ ಹೇಳಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದೆ ಅಂದ್ರೆ, ಆಪರೇಷನ್ ಮುಂಚೆ ಮಾಡುವಂತ ಒಂದು ಸ್ಕ್ಯಾನ್ ಅಲ್ಲಿ ಆ ಕಲ್ಲು ಇಲ್ದಿರೋ ತರ ದೇವರು ಒಂದು ಅದ್ಭುತ ಮಾಡ್ಬೇಕಂತ ಸಭೆಯವರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ಕೊಂಡ್ರು. ಸೊ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಡಾಕ್ಟರ್ ಎಲ್ಲ ಹೇಳ್ಬಿಟ್ರು ಆಪರೇಷನ್ ಮಾಡ್ಬೇಕಂತ. ಆಪರೇಷನ್ ಮಾಡೋಕ್ ಮುಂಚೆ ಒಂದು ಸ್ಕ್ಯಾನ್ ಮಾಡಿದ್ರು. ಆ ಸ್ಕ್ಯಾನ್ ಅಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ ಆ ಕಲ್ಲು ಒಂದು ಚೂರು ಕೂಡ ಇಲ್ಲ. ದೇವ್ರು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಒಂದು ದೊಡ್ಡ ಒಂದು ಕಾರ್ಯ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಸೊ ಅದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ಈ ಆಪರೇಷನ್ ನೋಡಿದಾದ್ರೆ ಒಂದು 80,000 ಹತ್ರ ಆಗ್ತಿತ್ತು. ಆದ್ರೆ ದೇವ್ರು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಏನೋ ಒಂದು ಖರ್ಚಿಲ್ದಿರ ಒಂದು ಸ್ಕ್ಯಾನ್ ಮಾಡಿ ಅದ್ ನೋಡಿದ ತಕ್ಷಣ ಸ್ಕ್ಯಾನ್ ಅಲ್ಲಿ ಏನು ಇಲ್ದಿರ ಇತ್ತು. ಸೊ ಅದಕ್ಕಾಗಿ ದೇವ್ರಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ಈ ರೀತಿಯಾಗಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಬಲಪಡಿಸ ನಡೆಸ್ತಾ ಇದ್ರು. ಅದಕ್ಕಾಗಿ ದೇವರು ನಮಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ஏசப்பா இப்படியாக அநேக அற்புதங்கள் பண்ணிட்டு இருக்காரு. உங்களோட வாழ்க்கையில கூட ஏசப்பா பெரிய அற்புதத்தை பண்ணிருப்பாரு. நீங்க வரப்போற நாட்கள்ல சபை ஓபன் ஆன பிறகு நீங்க ஒரு சாட்சியாக பிள்ளையாக இருப்பீங்க. அதோட நம்பிக்கை இருக்கு. அண்ட் இந்த நேரத்துல கூட நம்ம வந்து செய்திக்குள்ள போகலாம். இந்த நேரத்துல தேவனுடைய வார்த்தையை வந்து பாஸ்டர் ஜேம்ஸ் வந்து கொண்டு வருவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ಎಲ್ಲಾರುமே நீங்க சந்தோஷமாக இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். ಎಲ್ಲರೂ ಸಂತೋಷವಾಗಿದ್ದೀರಾ ಅಂತ ನಾನು ವಿಶ್ವಾಸಿಸ್ತೇನೆ. ஆண்டவரை ஆராதிப்பது ரொம்ப அவசியமான ஒரு காரியம். ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸುವುದು ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾದಂತ ಒಂದು ಕಾರ್ಯವಾಗಿದೆ. சில நேரத்துல வந்துட்டு நம்ம சபையில எல்லாருமே சேர்ந்து ஆராதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லாம இருக்கலாம். ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ಸಭೆಯಾಗಿ ನಾವು ಸೇರಿ ಆರಾಧನೆ ಮಾಡ್ತಿರೋ ಸಮಯಗಳಿದೆ. டிவி முன்னாடி உட்கார்ந்துட்டு இந்த யூடியூப்ல பார்த்துட்டு இல்ல மொபைல்ல பார்த்துட்டு ஆண்டவரை ஆராதிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ಟಿವಿ ಮುಂದ್ಗಡೆ ನೋಡ್ಕೊಂಡು ಈ ಒಂದು ವಿಡಿಯೋನ ಯೂಟ್ಯೂಬ್ ಅಲ್ಲಿ ನೋಡ್ಕೊಂಡು ದೇವರನ್ನ ಆರಾಧಿಸುವುದು ಒಂಚೂರು ಕಷ್ಟವಾಗಿರುತ್ತೆ. ஆனாலும் நமக்கு கிடைச்ச வசதிகளை பயன்படுத்தணும், கிடைச்ச வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தணும். ಆದ್ರೇನು ನಮಗೆ ಸಿಕ್ಕಂತ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ಉಪಯೋಗಿಸಿಕೊಳ್ಬೇಕು. ஆனா இந்த சூழ்நிலைகள் அதி சீக்கிரத்துல நாம் மாறும். நம் சபையாக ஆண்டவரை ஒன்னாக சேர்ந்து ஆராதிக்கக்கூடிய நாட்கள் வரும். ಆದ್ರೆ ಈ ಒಂದು ಸಂದರ್ಭಗಳು ಅತಿ ಶೀಘ್ರವಾಗಿ ಮಾರಲ್ಪಡುತ್ತದೆ. ನಾವೆಲ್ಲ ಒಂದಾಗಿ ಸಭೆಯಾಗಿ ಸೇರುವಂತ ಒಂದು ಕಾಲ ಬರುತ್ತದೆ. ஆனா அது வரைக்கும் நம்ம வந்துட்டு சபையாக வருவது நமக்கு வாய்ப்புகள் இருக்கும் பொழுது சபையாக வருவது எவ்வளவு அவசியம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.
ಅದರ ತನಕ ನಾವು ಸಭೆಯಾಗಿ ಬಂದು ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸೋದು ಎಷ್ಟು ಮುಖ್ಯ ಅಂತ ನಾವು ತಿಳ್ಕೊಳ್ಬೇಕು. ஓகே, இந்த நாளில கூட நம்ம பார்க்கலாம். நம்ம வேதத்துல ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். ಈ ದಿನದಲ್ಲಿ ವೇದದಲ್ಲಿ ಒಂದು ವಚನವನ್ನ ಓದೋಣ. ஒரு சிறிய சிந்தையை நம்ம வந்துட்டு இன்னைக்கு நம்ம தியானிக்கக்கூடியவர்களா இருக்கிறோம். ಒಂದು ಚಿಕ್ಕ ಕಾರ್ಯದ ಕುರಿತು ನಾವು ಧ್ಯಾನಿಸುವಂತ ಮಕ್ಕಳಾಗಿದ್ದೇವೆ. மத்தேயு 4வது அதிகாரம் 23வது வசனம். ಮತ್ತೇಯನು 4ನೇ ಅಧ್ಯಾಯ 23ನೇ ವಚನ. ಅದ ಬ್ರದರ್ ಸಂತೋಷ್ ಕನ್ನಡವಲ್ಲ படிப்பாரு. ನಾವು ಓದೋಣ. ಬಳಿಕ ಯೇಸು ಗಲಿಲಾಯದಲ್ಲೆಲ್ಲ ತಿರುಗಾಡಿ ಅಲ್ಲಿಯವರ ಸಭಾಮಂದಿರಗಳಲ್ಲಿ ಉಪದೇಶ ಮಾಡುತ್ತಾ ಪರಲೋಕ ರಾಜ್ಯದ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರಿ ಹೇಳುತ್ತಾ ಜನರ ಎಲ್ಲಾ ತರದ ರೋಗಗಳನ್ನು ಎಲ್ಲಾ ತರದ ಬೇನೆಗಳನ್ನು வாசி ಮಾಡುತ್ತಾ ಬಂದನು. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து எல்லா இடங்களிலும் போய் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை அவர் போதித்தாரு நம்ம பார்க்க. ಈ ವಚನದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವುದಾದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಎಲ್ಲಾ ಸ್ಥಳಗಳಿಗೆ ಹೋಗಿ ಒಂದು ಮುಖ್ಯವಾದಂತ ಒಂದು ಕಾರ್ಯದ ಕುರಿತು ಮಾತನಾಡುವುದನ್ನು ನಾವು ನೋಡಬಹುದು. அவர் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை கொண்டு அந்த எல்லா ಜನಗಳಿடத்திலும் அவர் போய் பகிர்ந்து கொண்டார். ಅವರು ಒಂದು ಮುಖ್ಯವಾದಂತ ಒಂದು ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಕೊಂಡು ಜನರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಮಾತನಾಡುವುದನ್ನು ನಾವು ನೋಡಬಹುದು. அது என்னன்னு நாம் பார்க்கும் பொழுது பரலோக ராஜ்யத்தை பத்தி அவர் போதித்தார் என்று இந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். ಅದೇನಂತ ನಾವು ನೋಡುವಾಗ ಪರಲೋಕ ರಾಜ್ಯದ ಒಂದು ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಅದನ್ನು ಸಾರಿದನಂತ ನೋಡಬಹುದು. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ராஜ்யத்தின் ஒரு பிள்ளைகள் எப்படியாக இருக்க வேண்டும், ಒಂದು ರಾಜ್ಯದ ಒಂದು ಸದಸ್ಯರು ಹೇಗೆ ಇರಬೇಕು, ஒரு பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகள் எப்படியாக இருக்க வேண்டும், ಒಂದು ಪರಲೋಕ ರಾಜ್ಯದ ಜನರು ಹೇಗಿರಬೇಕು, தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் எப்படியாக வாழ வேண்டும், ದೇವರ ಮಕ್ಕಳು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಜೀವಿಸಬೇಕು, இந்த தற்காலிகமான ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது எதை நாம் தேட வேண்டும், ಈ ಒಂದು ಅಲ್ಪಕಾಲ ಇರುವಂತಹ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಾವು ಯಾವುದನ್ನು ಹುಡುಕಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀವಿ. இன்னைக்கு பார்க்கும் பொழுது இந்த உலகத்தின் காரியங்கள் அநேக காரியங்களில் ஜனங்க ஈடுபட்டிருக்காங்க. ಇವತ್ತು ನಾವು ನೋಡ್ಬೋದು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಅನೇಕ ಜನರು ಅನೇಕ ಒಂದು ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. எல்லா உலக பிரகாரமான காரியங்களை தேடிக்கொண்டிருக்கிறாங்க. ಎಲ್ಲ ಈ ಲೋಕದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹುಡುಕೊಂಡು ಬರ್ತಾರೆ. ஆனா எவ்வளவு நாள் இந்த உலகத்தை நாம் வாழ போறோம்? ಆದ್ರೆ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಎಷ್ಟು ಕಾಲ ನಾವು ಬಾಳ್ತಾ ಇದ್ದೀವಿ? நம்ம வாழ போறது ஒரு தற்காலிகமான நாட்கள் தான் இந்த உலகத்துல வாழ ನಾವು போறோம். ಜೀವಿಸುವಂತ ಕಾಲ ಒಂದು ಸ್ವಲ್ಪ ಕಾಲವಾಗಿದೆ. ஏன்னா நிரந்தரமாக நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல வாழ இருக்கக்கூடிய ಆದ್ರೆ ஜனங்கள். ನಿರಂತರವಾಗಿ ನಾವು ದೇವರ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಜೀವಿಸುವಂತ அதுக்காகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரும் பொழுது ராஜ்யத்தின் பிள்ளைகள் எப்படியாக நாம் வாழ வேண்டும், ராஜ்யத்தின் ஒரு வாழ்க்கை எப்படி என்பதை அவர் போதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ಅದಕ್ಕಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಬಂದಾಗ ರಾಜ್ಯದ ಮಕ್ಕಳು ಹೇಗೆ ಜೀವಿಸಬೇಕಂತ ಇಲ್ಲಿ ಸುವಾರ್ತೆ ಸಾರುವುದನ್ನು ನೋಡಬಹುದು. ஒரு ராஜ்யத்தின் ஒரு கலாச்சாரத்தை அவர் போதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ಒಂದು ರಾಜ್ಯದ ಒಂದು ಸಂಸ್ಕೃತಿಯನ್ನು ಅದನ್ನು ಬೋಧಿಸುವುದನ್ನು ನೋಡಬಹುದು. கலாச்சாரம் என்று சொல்லும் பொழுது வேற தேசங்களில் இருக்கும் பொழுது ஒருவேளை ஒருத்தர் வாழ்த்தும் பொழுது அவங்க கரங்களை கை ஷேக் பண்ணி அவங்க வாழ்த்துவாங்க, இல்ல கட்டி பிடிச்சு அவங்க வாழ்த்துவாங்க. ಸಂಸ್ಕೃತಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಹೊರ ದೇಶದಲ್ಲಿ ಯಾರಾದ್ರೂ ಒಬ್ಬಿದ್ರೆ ಒಬ್ಬನ ಮಾತಾಡ್ಬೇಕಂದ್ರೆ ಅವ್ರ ಕೈಗಳನ್ನು ತೋರಿಸಿ ಇಲ್ಲ ಅವ್ರನ್ನ ದಪ್ಕೊಂಡು ಅವ್ರು ಸನ್ಮಾನಿಸ್ತಾರೆ. நம்ம இந்தியா தேசத்தை பார்க்கும் பொழுது ஒருத்தர் நம்ம வரவேற்கும் பொழுது அவங்களை வாழ்த்தும் பொழுது நம்ம கையை எடுத்து கும்பிட்டு நம்ம அவங்கள வாழ்த்துவோம். ಇಂಡಿಯಾ ದೇಶದಲ್ಲಿ ನೋಡೋದಾದ್ರೆ ಒಬ್ಬನ ಅವನ ಬರಗೊಳಿಸ್ಬೇಕಂದ್ರೆ ಅವರು ಕರಗಳನ್ನ ಎತ್ತಿ ಅವ್ರನ್ನ ಬರಗೊಳಿಸ್ತಾರೆ. சோ கலாச்சாரம் வெவ்வேறு விதமாக இருக்கும். ಸಂಸ್ಕೃತಿ ಒಂದೊಂದು ರೀತಿಯಾಗಿರುತ್ತದೆ. ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு கலாச்சாரம் என்ன? ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿರುವಂತ ನಮಗೆ ದೇವರು ಕೊಟ್ಟಂತ ಸಂಸ್ಕೃತಿ ಯಾವುದು? அதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ಅದನ್ನು ನಾವು ಯೋಚಿಸಿ ನೋಡ್ಬೇಕು. இன்னைக்கு பார்க்கும் பொழுது எல்லாருமே ஒரு இருளான ஒரு சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ಈ ಒಂದು ದಿವಸಗಳಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ ಎಲ್ಲರೂ ಒಂದು ಕತ್ತಲೆಯ ಕವಿದಂತ ಒಂದು ಜೀವನ ಶೈಲಿ ನಡೆಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவர்கள் மத்தியில நாம் எப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ಅವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಾವು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಜೀವನ ಮಾಡ್ತೀವಿ? எல்லாருக்குள்ள ஒரு பயம் இருக்கிறது. ಎಲ್ಲರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ಭಯ ಇದೆ. எல்லாருமே வந்துட்டு ஒரு பயத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ಎಲ್ಲರೂ ಒಂದು ಭಯದಿಂದ ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆனா அவர்கள் மத்தியில நம்ம எப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ಆದ್ರೆ ಅವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಾವು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ? நம்ம வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது ವಚನದಲ್ಲಿ ನೋಡುವುದಾದ್ರೆ மத்தேயு 5வது அதிகாரம் ಮತ್ತೇಯನು 5ನೇ ಅಧ್ಯಾಯ 14 இருந்து 16 வசனங்களை நாம் படிச்சு பார்த்தால் 14ರಿಂದ 16ನೇ ವಚನದವರೆಗೂ ಓದಿ ನೋಡಿದ್ರೆ அந்த வசனத்துல ஆண்டவர் நம்ம இந்த உலகத்துக்கு ஒரு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று சொல்றார். ಆ ವಚನದಲ್ಲಿ ದೇವರು ಈ ಲೋಕಕ್ಕೆ ಒಂದು ಬೆಳಕಾಗಿದ್ದೀರಾ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒரு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்றார். ನೀವು ಈ ಲೋಕಕ್ಕೆ ಒಂದು ಬೆಳಕಾಗಿದ್ದೀರಾ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. இந்த இருள் சூழ்ந்த ஒரு உலகத்துல ஆண்டவர் நம்மை நோக்கி ஒரு காரியம் சொல்றார். என்ன சொல்றாருனாக்கா, நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகள் போல நீங்க வாழ வேண்டும். ಈ ಕತ್ತಲೆ ಕವಿದಂತ ಒಂದು ಜೀವನದಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ನೋಡಿ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ, ನೀವು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬೆಳಕಾಗಿದ್ದೀರಾ, ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಬೆಳಕು ಕೊಡ್ಬೇಕಂತ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. எல்லாருமே ஒரு பயம் கொண்ட ஒரு நிலையில ஒரு வெளிச்சத்தை போல அவர்கள் மத்தியில நாம் வாழ வேண்டும். ಎಲ್ಲರೂ ಭಯ ಒಂದಂತ ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಒಂದು ಬೆಳಕಾಗಿ ಅವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಾವು ಜೀವಿಸಬೇಕು. அல்லேலூயா, அல்லேலೂಯಾ, அல்லேலூயா, அல்லேலூಯಾ. இன்னைக்கு எல்லாருமே வெளியே போறதுக்கு பயப்படுறாங்க. ಇವತ್ತೆಲ್ಲರೂ ಆಚೆ ಹೋಗಕ್ಕೆ ಭಯ ಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. எல்லாருமே வந்துட்டு சரீரத்துக்கு ஒரு சின்ன ஒரு பலவீனம் வந்தானா பயப்படுறாங்க.
ಎಲ್ಲರೂ ಶರೀರದಲ್ಲಿ ಒಂದು ಚಿಕ್ಕ ಅನಾರೋಗ್ಯ ಬಂದ್ರೆ ಎಲ್ಲರೂ ಭಯ ಪಡ್ತಾರೆ. என்ன ஆயிடுமோ ஏதாயிடுமோ, ಏನಾಗುತ್ತೋ ಏನಾಗುತ್ತೋ. ஹாஸ்பிடல் போறதுக்கும் பயம், ஹாஸ்பிடல் போகாம இருக்கிறதுக்கும் பயம், ಹಾಸ್ಪಿಟಲ್ ಹೋಗೋಕ್ಕೂ ಭಯ, ಹಾಸ್ಪಿಟಲ್ ಹೋಗ್ತಿರ ಇದ್ರೇನು ಭಯ. எல்லாம் ஒரு பயத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ಎಲ್ಲರೂ ಒಂದು ಭಯದಿಂದ ಬಾಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆனா ஒரு வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய நாம எப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கோம்? ಆದರೆ ಒಂದು ಬೆಳಕಿನ ಮಕ್ಕಳಾಗಿ ನಾವು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ? எப்படியான ஒரு கலாச்சாரத்தை நம்ம இந்த உலகத்துக்குள்ள பிரதிபலித்து ಯಾವ கொண்டிருக்கோம்? ರೀತಿಯಾದಂತ ಒಂದು ಸಂಸ್ಕೃತಿ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಾವು ಪ್ರತಿಫಲಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ? நம்ம பார்க்கும் பொழுது அநேகர் இந்த நாட்களில பார்க்கும் பொழுது இது ஒரு ஆண்டவரை தேடக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கிறது. ನಾನು ನೋಡುವಾಗ ಅನೇಕರು ಈ ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ದೇವರನ್ನು ಹುಡುಕುವಂತ ಒಂದು ಸನ್ನಿವೇಶ ಬಂದಿದೆ. ஆண்டவர் அறியாத பிள்ளைகள் அநேகர் வந்துட்டு ஆண்டவரை தேடக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கிறது. ದೇವರನ್ನು ಅರಿಯದೇ ಇರುವಂತ ಮಕ್ಕಳು ದೇವರನ್ನು ಹುಡುಕುವಂತ ಒಂದು ಸನ್ನಿವೇಶ ಬಂದಿದೆ. சில நாட்கள் முன்பாக எனக்கு ஒரு நல்ல ஒரு வசதியான ஒரு மனுஷன் எனக்கு கால் பண்ணாரு. ಕೆಲವು ದಿನಗಳ ಮುಂಚೆ ಪಾಸ್ಟರ್ಗೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಒಂದು ಒಳ್ಳೆ ಒಂದು ಶ್ರೀಮಂತ ಕಾಲ್ ಮಾಡಿದ್ರು. ஆண்டவர் அறியாத ஒரு மகன், ದೇವರನ್ನು ಅರಿಯದೇ ಇರುವಂತ ಒಂದು ಮಗ. அவர் போன் பண்ணவர் நான் யோசிச்சேன், ஐயோ இவர் ஏன் எதுக்கு கால் பண்றாரு? நான் அந்த போன் அட்டென்ட் பண்ணி நான் பேசினேன். ಅವ್ರು ಫೋನ್ ಮಾಡಿದಾಗ ಇವ್ರೇನು ಕಾಲ್ ಮಾಡ್ತಾ ಇದಾರೆ ಅಂತ ಅಟೆಂಡ್ ಮಾಡಿ ಮಾತಾಡ್ತಾರೆ. அப்ப அவர் சொன்னாரு, என்னுடைய நண்பனுக்கு வந்துட்டு இப்படியாக கோவிட் வந்திருக்கு, அவங்க சீரியஸ் ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்க, தயவு செய்து நீ ஜெபம் பண்ணிக்கோ. ಅವಾಗ ಶ್ರೀಮಂತ ಮನುಷ್ಯ ಹೇಳಿದ್ರು, ನನ್ನ ಸ್ನೇಹಿತರು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಕೋವಿಡ್ ಇಂದ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಅಡ್ಮಿಟ್ ಆಗಿದ್ದಾರೆ, ಅವ್ರಿಗೋಸ್ಕರ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ ಅಂತ ಕೇಳ್ಕೊಂಡ್ರು. அப்ப எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. ஆண்டவர் அறியாத ஒரு மனுஷன் நமக்கு ஒரு போன் பண்ணி நீங்க உங்க சபையில சொல்லி நீங்க ஜெபம் பண்ணிக்கன்னு சொல்றாருனாக்கா அவருக்குள்ள ஆண்டவருடைய ஒரு தேடுதலை நான் பார்த்தேன். ಅವಾಗ ತುಂಬಾ ಆಶ್ಚರ್ಯವಾಗಿತ್ತು. ಒಂದು ದೇವರನ್ನು ಅರಿಯದೇ ಇರುವಂತ ಒಂದು ಮನುಷ್ಯ ನನಗೆ ಫೋನ್ ಮಾಡಿ ನೀವು ಸಭೆಯಲ್ಲೆಲ್ಲ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ ಅಂತ ಹೇಳುವಾಗ ತುಂಬಾ ಆಶ್ಚರ್ಯವಾಗಿತ್ತು. அவர் மாத்திரம் இல்ல, அநேகர் நமக்கு போன் பண்ணி ஜெபம் பண்ணிக்கோங்க, எங்களுக்கு உடம்பு சரியில்லை, இல்ல ஜெபம் பண்ணிக்கோங்க, எங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு உடம்பு சரியில்லை, இல்ல ஜெபம் பண்ணிக்கோங்க, எங்க நண்பருக்கு உடம்பு சரியில்லை. அநேக ஆண்டவர் அறியாத ஜனங்கள் நமக்கு போன் பண்ணி ஜெபம் பண்ணிக்கொள்ள கேட்டுக்கொள்கிறாங்க. ಅವ್ರು ಮಾತ್ರ ಇಲ್ಲ, ಅನೇಕ ಜನರು ದೇವರನ್ನು ಅರಿಯದೇ ಇರುವಂತ ಅನೇಕ ಜನರು ನನ್ನ ಸ್ನೇಹಿತರಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ, ನನ್ನ ಕುಟುಂಬಕ್ಕೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ, ಈ ರೀತಿಯಾಗಿ ಅನೇಕ ಜನರು ಕಾಲ್ ಮಾಡಿ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಕೇಳುವುದನ್ನು ನಾವು ನೋಡಬಹುದು. எங்கேயோ ஒரு விதத்தில் ஆண்டவர் அவர்களுக்குள்ள ஒரு தாகத்தை போட்டிருக்கிறார், அவருடைய சமூகத்துல வந்து ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. ಎಲ್ಲ ಒಂದು ರೀತಿಯಾಗಿ ದೇವರು ಅವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ದಾಗ ಹಾಕಿದ್ದಾರೆ. ಏನಂತ ಹೇಳಿದ್ರೆ ದೇವರ ಹತ್ರ ಹೋದ್ರೆ ನಮ್ಗೆ ಸುಖ ಸಿಗುತ್ತಾ ಅಂತ ಅನ್ನುವ ದಾಗ. சோ அந்த மனுஷன் எங்களுக்கு போன் பண்ணப்ப நான் டெய்லி அவருக்கு நான் மெசேஜ் அனுப்பிட்டு இருந்தேன். நானு ಆ ಮನುಷ್ಯನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಕಾಲ್ ಮಾಡಿದಾಗ ಪಾಸ್ಟರ್ ಡೈಲಿ ಅವ್ರಿಗೆ ಮೆಸೇಜ್ ಕಳಿಸ್ತಾ ಇದ್ರು. நான் அவருக்கு சொன்னேன், நாங்க தொடர்ந்து நம்ம ஜெபிக்க போறோம், ஜீவன் உள்ள தேவன் அவருக்கு ஒரு ஜீவனை கொடுத்து ஐசியூல இருந்து வெளியே வருது இல்ல, அவர் வீட்டுக்கு அவர் ஆரோக்கியமாக போகும்படி ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்வார். ಈ ರೀತಿಯಾಗಿ ಅವ್ರು ಐಸಿಯುದಲ್ಲೇ ಇದೀನಿ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಪಾಸ್ಟರ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಹೇಳಿದ್ರು, ನಾವು ಸಭೆಯಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ಕೊಂತ ಇದೀವಿ, ಅವ್ರ ಐಸಿಯುವಿಂದ ಜನರಲ್ ವಾರ್ಡ್ ಬರೋದಲ್ಲ, ಮನೆಗೆ ಬಂದು ಅವರು ಸ್ವಸ್ಥ ಹೊಂತಾರಂತ ಪಾಸ್ಟರ್ ಧೈರ್ಯವಾಗಿ ಹೇಳಿದ್ರು. அவர் இருள் சூழ்ந்த ஒரு சூழ்நிலையில அவருக்கு ஒரு வெளிச்சமாக நான் இருக்க வேண்டும் என்று நான் எண்ணினேன். ಒಂದು ಕತ್ತಲೆ ಕಬ್ಬಿದಂತ ಸನ್ನಿವೇಶದಲ್ಲಿ ಪಾಸ್ಟರ್ ಒಂದು ಬೆಳಕಾಗಿ ಇರಲಿಕ್ಕೆ ಅವರು ಇಷ್ಟಪಟ್ಟರು. நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு அவர் வந்துட்டு போன வாரத்துல மெசேஜ் அனுப்பினார். ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಿರುವಾಗ ತಕ್ಕನೆ ಅವರು ಮೆಸೇಜ್ ಮಾಡಿದ್ರಿ, ಈ ರೀತಿಯಾಗಿ நீங்க எல்லாருமே அவருக்காக ஜெபம் பண்ணிருக்கீங்க, ನೀವೆಲ್ಲರೂ ಅವ್ರಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರಿ. அவர் அனுப்பினாரு, அவர் நல்லபடி சுகமாயிட்டாரு, வீட்டுக்கு வந்துட்டாருன்னு அவர் சொன்னார். ಈ ರೀತಿಯಾಗಿ ಮೆಸೇಜ್ ಕಳಿಸಿದ್ರು, ಅವ್ರು ಒಳ್ಳೆ ರೀತಿಯಾಗಿ ಸುಖ ಒಂದು ಮನೆಗೆ ಬಂದ್ರು ಅಂತ. எனக்கு தெரிஞ்சுங்க, எங்களுடைய உறவினர் கூட ஒருத்தர் ரொம்ப உடம்பு முடியாம அவர் வந்துட்டு சுயநலத்தை எழுந்து காணப்பட்டார். ಪಾಸ್ಟರ್ಗೆ ಗೊತ್ತಂತ ಒಂದು ಮನುಷ್ಯನ್ ಕೂಡ ತುಂಬಾ ಶರೀರ ಬಲಹೀನತೆಯಿಂದ ಅವರು ಅನ್ಕಾನ್ಶಿಯಸ್ ಆಗಿದ್ರು ಅಂತ ನೋಡ್ಬೋದು. ஆனா அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அடுத்த நாளே அவருக்கு சுயநலம் வருது நம்ம பார்க்கலாம். ಆದ್ರೆ ಅವರಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ಬರುವಂತ ದಿನಗಳಲ್ಲೇ ಅವರು ಸುಖ ಹೊಂದಿರೋದನ್ನ ನೋಡ್ಬೋದು. நம்ம அக்க பக்கத்துல இருக்கிற வீட்டுல இருக்கிறவங்க திடீர்னு வந்துட்டு ஜேம்ஸ் கிட்ட நான் பேசணும், என்னன்னாக்க எங்க வீட்டுல இப்படி எங்க பேத்திக்கு உடம்பு சரியில்லை, ஒரு வாரமா ஜுரமா இருக்கிறது, கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்க சொல்லுங்க, அவங்க எல்லாம் வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க. ಈ ರೀತಿಯಾಗಿ ಅಕ್ಕಪಕ್ಕ ಇರುವಂತ ಮನೆಯವರು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಪಾಸ್ಟರ್ ಜೇಮ್ಸ್ ಹತ್ರ ನಾನು ಮಾತಾಡ್ಬೇಕು, ಅವ್ರ ಹತ್ರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ಕೊಬೇಕು, ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಇವ್ರಿಗೆ ಮನುಷ್ಯರಿಲ್ಲ ಅಂತ ಕೇಳೋದು ನಾನು ನೋಡ್ಬೋದು. அது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவங்கள் மாத்திரம். ಅದು ಪಾಸ್ಟರ್ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಡೆದಂತ ಒಂದು ಸಂಭವ. ஆனா இந்த மாதிரி இன்னும் அநேக நம்ம சபை மக்கள், நம்ம லீடர்ஸ் கிட்ட அநேக பேர் வந்து சொல்லி ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்காங்க. ಈ ರೀತಿಯಾಗಿ ಅನೇಕ ಮಕ್ಕಳು ನಮ್ಮ ಸಭೆ ಲೀಡರ್ಸ್ ಹತ್ರ ಬಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. ஆண்டவர் அறியாத பிள்ளைகள் ஆண்டவருடைய பிள்ளைகளான நம்ம கிட்ட வந்து ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்காங்க. ದೇವರನ್ನು ಅರಿಯದೇ ಇರುವಂತ ಜನರು ದೇವರನ್ನು ಅರಿತ ನಮ್ಮಂತ ಜನರ ಹತ್ರ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಕೇಳುವಂತದ್ದು ನಾವು ನೋಡಬಹುದು.
அவர்களுக்கு இந்த ஒரு சூழ்நிலை நாம் ஒரு வெளிச்சமாக இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் நமக்கு போதித்த ஒரு கலாச்சாரம். ಅಂತ ಜನರಿಗೆ ಈ ಒಂದು ಸನ್ನಿವೇಶದಲ್ಲಿ ನಾವು ಬೆಳಕಾಗಿರ್ಬೇಕು. ಅದನ್ನೇ ದೇವರು ನಮಗೆ ಇಲ್ಲಿ ಸಾಕ್ತಾ ಇದ್ದಾರೆ. உங்களுக்கு கூட ரொம்ப பேர் வந்து சொல்லிருப்பாங்க ஜெபம் பண்ணிக்கோங்கன்னு. ನಿಮ್ಮ ಹತ್ರ ಕೂಡ ಬಂದು ಅನೇಕ ಜನ ಕೇಳ್ಕೊಂಡಿರ್ತಾರೆ ನನಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ ಅಂತ. அவர்கள் இருளான சூழ்நிலை வந்த பொழுது நாம வெளிச்சமாக இருந்திருக்கிறோமா நாம் சிந்தித்து பார்க்கணும். ಅವರು ಕತ್ತಲೆ ಕವಿದಂತ ಒಂದು ಸನ್ನಿವೇಶದಲ್ಲಿ ಬಂದಾಗ ನಾವು ಅವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ಬೆಳಕಾಗಿದ್ದೇವಾ ಅಂತ ನಾವು ನೋಡ್ಕೊಂಡು மற்றவர்களுக்கு பரிந்து ஜெபிப்பது ஒரு சாதாரணமான ஒரு காரியம் இல்ல. ಮತ್ತೊಬ್ಬರಿಗೆ ಮಧ್ಯಸ್ಥಿಕೆಯಿಂದ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದು ಒಂದು ಸಾಧಾರಣವಾದಂತ ಕಾರ್ಯವಲ್ಲ. இயேசு கிறிஸ்து தன்னுடைய எல்லா மகிமையும் வெறுமையாக்கி ஒரு சாதாரண மனுஷனாக இந்த உலகத்துக்கு வந்தார். பரிந்து நமக்காக ஆண்டவரிடத்தில் பேசுவதற்காக. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ತನ್ನ ಎಲ್ಲಾ ಮಹಿಮೆಯನ್ನು ಪರಲೋಕದಲ್ಲಿ ಬಿಟ್ಟು ಬರಿದಾಗಿ ಸಾಧಾರಣ ಒಂದು ಮನುಷ್ಯನಾಗಿ ನಮಗೋಸ್ಕರ ಆತನು ಮಧ್ಯಸ್ಥಿಕೆಯಲ್ಲಿ ಇರುವಂತೆ ಆತನು ಈ ಲೋಕಕ್ಕೆ அவர் சிலுவையில் அவர் கடைசி நேரத்துல கூட பிதாவே இவர்களை மன்னியும் இவர்கள் செய்வது இவர்கள் அறியார் என்று நமக்காக பரிந்து ஆண்டவர்கிட்ட ஜெபித்த ஒரு தேவனாக இருக்கிறார். ಅವರು ಸಿಲ್ವೆದಲ್ಲಿದ್ದಂತ ಕಡೆಯ ಸಮಯದಲ್ಲಿ ಕೂಡ ಕರ್ತನೇ ಇವರನ್ನು ಕ್ಷಮಿಸಿ ಅಂತ ದೇವರ ಹತ್ರ ನಾವು ಮಾತಾಡೋದನ್ನ ನೋಡಬಹುದು. பரிந்துரை ஜெப செய்யக்கூடிய ஒரு கலாச்சாரத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ಮಧ್ಯಸ್ಥಿಕೆಯ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದು ದೇವರು ನಮಗೆ ಕಲಿಸಿಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. இருளில் இருக்கக்கூடிய அநேக ஜனங்களுடைய ஒரு வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை விசுவாசம் என்ற ஒரு வெளிச்சத்தை கொண்டு போகும்படி ஆண்டவர் நம்மை ಕತ್ತಲೆಯಲ್ಲಿರುವಂತ ಅನೇಕ ಜನರ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಾವು ವಿಶ್ವಾಸವಂತ ಒಂದು ಬೆಳಕನ್ನು ತರಲು ದೇವರು நம்மை பத்தி சிந்திக்காமல் பிறரை பத்தி சிந்தித்து ஜெபிக்க வேண்டும். அதுதான் பரிந்துரை ஜெபை. ನಮ್ಮನ್ನು ಕುರಿತು ಯೋಚನೆ ಮಾಡೋದಲ್ಲ, ನಮ್ಮ ಮತ್ತೊಬ್ಬರನ್ನು ಕುರಿತು ಯೋಚನೆ ಮಾಡಿ ಅವ್ರಿಗೋಸ್ಕರ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. நான் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது நான் மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறேன் இல்ல, நாம் விளைவிடத்துல இருக்கும் பொழுது கூட பிறருக்காக ஜெபிப்பதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அழைப்பு. ನಾನು ಆರೋಗ್ಯವಾಗಿರುವಾಗ ಮತ್ತೊಬ್ಬರಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದಲ್ಲ, ನಾನು ಬಲಹೀನವಾಗಿರುವಾಗ ಕೂಡ ಮತ್ತೊಬ್ಬರಿಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದು. ಅದಕ್ಕಾಗಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕರೆದಿದ್ದಾರೆ. அந்த ஒரு கலாச்சாரத்தை இந்த நாட்களிலே நாம் வெளிப்படுத்த வேண்டும். ಆ ಒಂದು ಸಂಸ್ಕೃತಿಯನ್ನು ಈ ಕಾಲದಲ್ಲಿ ನಾವು ಹೊರತರಬೇಕು. நாம் நம்மை பத்தி யோசிக்காம பிறரை பத்தி யோசிக்கக்கூடிய ஒரு கலாச்சாரத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும். ನಾವು ನಮ್ಮನ್ನು ಕುರಿತು ಯೋಚಿಸದೆ ಮತ್ತೊಬ್ಬರ ಕುರಿತು ನಾವು ಯೋಚಿಸಬೇಕು. இன்னைக்கு நாங்க விசுவாசத்தோட இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அதே நம்பிக்கை பிறருக்கு நாம் கொண்டு போக வேண்டும். ಇವತ್ತು ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ನಾವು ವಿಶ್ವಾಸ ಹೊಂದಿದ್ದೇವೆ, ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅದೇ ಒಂದು ವಿಶ್ವಾಸವನ್ನು ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಾವು ಅನೇಕ ಜನಗಳಿಗೆ ನಾವು ಸಾರಬೇಕು. சில நேரங்களில நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க எங்க வீட்டுல உடம்பு சரியில்லாம இருக்கிறாங்க அப்படின்னு. ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ನಮ್ಮ ಅಕ್ಕಪಕ್ಕ ಇರುವಂತ ಮನೆಗಳಲ್ಲಿ ಕೇಳಿರ್ಬೋದು, ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಬಲಹೀನತೆಯಿಂದ ಇದ್ರೆ ಅಂತ. நம்ம கதவு பூட்டிட்டே இருந்திருப்போம். அவங்க கதவு மூடி இருந்தா மாத்திரம் வெளியே வருவாங்க. அவங்க கதவு திறந்து நம்ம கதவு பூட்டிட்டு உள்ள இருந்திருப்போம். ನಮ್ಮ ಬಾಗಿಲನ್ನು ಯಾವಾಗಲೂ ನಾವು ಮುಚ್ಕೊಂಡೇ ಇರ್ತೀವಿ. ಒಂದ್ ವೇಳೆ ಅವರು ಬಾಗಿಲನ್ನು ಒಂದ್ ವೇಳೆ ಮುಚ್ಚಿದ್ರೆ ನಾವು ಆಚೆ ಬರ್ತೀವಿ. இல்ல நம்ம எதிர் வீட்டுக்காரர் சொல்லியிருப்பாங்க, கொஞ்சம் வந்துட்டு எங்க வீட்டுல இப்படி பலவீனமா இருக்குது, வந்து ஜெபம் பண்ண நல்லா இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. ಒಂದ್ ವೇಳೆ ನಮ್ಮ ಎದುರು ಮನೆಯವರು ಹೇಳಿರ್ಬೋದು, ಈ ರೀತಿಯಾಗಿ ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಬಲಹೀನತೆ ಇದೆ, ನೀವು ಬಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ ಅಂತ. எட்டி பார்க்கும் வெளியே போறதுக்கு முன்னாடி அவங்க கதவு திறந்திருக்காங்க, அவங்க கதவு மூடி இருந்துச்சுன்னா வெளியே போயிட்டு வந்துருவோம். இல்லனாக்கா உள்ளவே இருப்போம். நம்ம ನಾವೇನ್ ಮಾಡಿರ್ತೀವಿ, ಒಂದ್ ವೇಳೆ ಅವ್ರ ಬಾಗಿಲು ಮುಚ್ಚಿದ್ರೆ ಮಾತ್ರ ಆಚೆ ಹೋಗಿರ್ತೀವಿ, ಅವ್ರ ಬಾಗಿಲು ತೆಗೆದಿದ್ರೆ ನಾವು ಒಳಗನೆ ಇದ್ದಿರ್ತೀವಿ. ஏன்னா சில நேரத்துல நம்ம கூட அந்த பயம் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கும். ಯಾಕಂದ್ರೆ ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ನಮಗೆ ಕೂಡ ಒಂದು ಭಯ ಕವಿದುಕೊಂಡಿದೆ. ஆனா ஆண்டவர் சொல்கிறார், இந்த நாட்களிலே நாம் அவருடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை கொண்டு வர வேண்டும். ಆದ್ರೆ ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಈ ಒಂದು ದಿನಗಳಲ್ಲಿ ನಾವು ಅವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ಬೆಳಕಾಗಿ ಇರ್ಬೇಕಂತ. அதுக்காக நான் சொல்லல உங்க பக்கத்து வீட்டுல ஒருத்தர் பலவீனமா இருந்தா அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டு நீங்க ஜெபம் பண்ணுவாங்கன்னு நான் சொல்லல. ಅದಕ್ಕಾಗಿ ಪಾಸ್ಟರ್ ಇಲ್ಲ, ನಿಮ್ಮ ಪಕ್ಕದ ಮನೆಯಲ್ಲಿ ಯಾರಾದ್ರೂ ಬಲಹೀನತೆಯಿಂದ ಇದ್ರೆ ನೀವು ಹೋಗಿ ಅವ್ರಿಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಅಂತ. இல்ல யார் வீட்டுல கூப்பிட்டாலும் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க வீட்டுல உடம்பு சரியில்லாம இருக்காங்க அவங்க வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணுவாங்கன்னு நான் கட்டாயமா சொல்லல. ಯಾರು ಕರೆದಿರೋ ಅವ್ರ ಮನೆಗೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ಬಿಟ್ಟು ಬನ್ನಿ ಅಂತ ನಾನು ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ. நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ನಾವು ಜಾಗೃತಿಯಾಗಿರ್ಬೇಕು. அதே நேரத்துல ஒருத்தர் நமக்கு அந்த ஜெப விண்ணப்பம் கொடுக்கும் பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களை சுகப்படுத்துவார் என்ற ஒரு உறுதியோட நாம அவங்களை உற்சாகப்படுத்தி அவர்களுக்காக நம்ம வீட்டில் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ಈ ರೀತಿಯಾಗಿ ನಮ್ಮ ಹತ್ರ ಯಾರಾದ್ರೂ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ ಅಂತ ಕೇಳುವಾಗ ನಾವು ಅವರನ್ನು ಬಲಪಡಿಸಿ ಒಂದು ನಂಬಿಕೆ ಕೊಟ್ಟು ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಂತ ಮಕ್ಕಳಾಗಿರ್ಬೇಕು. ஜெபம் பண்றது மாத்திரம் இல்ல, அடுத்த நாள் போன் பண்ணி கேட்கணும், என்ன ஆச்சு, நாங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம், என்ன ஆச்சு, சரியாச்சுங்களா. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಮೊದಲನೇ ದಿನ ಅವ್ರಿಗೆ ಫೋನ್ ಮಾಡಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರೆ ಏನಾಯ್ತು, ಹೇಗಿದ್ರೆ ಅಂತ ಅವ್ರನ್ನ ವಿಚಾರಿಸಬೇಕು. இல்ல கொஞ்சம் பரவாயில்ல, சரி தொடர்ந்து நாங்க ஜெபம் பண்ண போறோம், உங்களுக்கு முழுமையான சுகத்தை ஆண்டவர் கொடுப்பாரு. ಇಲ್ಲ ಸ್ವಲ್ಪ ಪರವಾಗಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳುವಾಗ, ಇಲ್ಲ ನಾನು ನಿಮ್ಗೋಸ್ಕರ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ಕೊಂತೀನಿ, ಪರಿಪೂರ್ಣವಾದಂತ ಸುಖ ನಿಮ್ಗೆ ಸಿಗುತ್ತಂತ ಧೈರ್ಯ ಪಡಿಸಬೇಕು. ஆண்டவர் சுகம் கொடுக்க வரல, அவர்களை தொடர்ந்து நம்ம தொடர்புல வைத்து அவர்களை நாம் உற்சாகப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும். ದೇವರು ಸುಖ ಕೊಡುವ ತನಕ ಅವರಿಗೆ ನಾವು ಸಂಪರ್ಕ ಮಾಡಿ ದೇವರು ಬಲಗೊಳಿಸ್ತಾನಂತ ನಾವು ಹೇಳ್ತಾನೆ ಇರ್ಬೇಕು. ஏன்னா அப்படியான ஒரு கலாச்சாரத்தை ஆண்டவர் நமக்கு போதித்திருக்கிறார். ಯಾಕಂದ್ರೆ ಆ ರೀತಿಯಾದಂತ ಒಂದು ಸಂಸ್ಕೃತಿ ದೇವರು ನಮಗೆ ಕಲಿಸಿದ್ದಾರೆ. இருள் சூழ்ந்த ஒரு உலகத்துல, ಈ ಕತ್ತಲೆ ಕವಿದಂತ ಲೋಕದಲ್ಲಿ, இருள் சூழ்ந்த குடும்பங்களில,
ಕತ್ತಲೆ ಕವಿದಂತ ಕುಟುಂಬದಲ್ಲಿ நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். ನಾವು ದೇವರ ರಾಜ್ಯದ ಮಕ್ಕಳಾಗಿರ್ಬೇಕು. நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ನಾವು ಬೆಳಕಿನ ಒಂದು ಮಕ್ಕಳಾಗಿರ್ಬೇಕು. இருளில வெளிச்சம் வரும்போது அந்த இருளுக்கு அந்த இடமே இல்லங்க. ಒಂದು ಬೆಳಕಲ್ಲಿ ಒಂದು ಕತ್ತಲೆ ಅನ್ನೋದಿದ್ರೆ ಆ ಕತ್ತಲಿಗೆ ಅಲ್ಲಿ ಸ್ಥಳ ಇರಲ್ಲ. வெளிச்சம் வந்த உடனே எல்லா இருள் நீக்கப்படும். ಬೆಳಕು ಬಂದಿದ್ದ ತಕ್ಷಣನೇ ಆ ಕತ್ತಲೆ ಎಲ್ಲ ತೀರಿ ಹೋಗುತ್ತೆ. அதே மாதிரி இன்னைக்கு யாரெல்லாம் பயந்து கொண்டு இருக்கிறாங்களோ, கவலையோட இருக்கிறாங்களோ, கண்ணீரோட இருக்கிறாங்களோ, அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம்னு நம்ம அவங்களுக்கு தெரியும் பொழுது அவங்க எல்லா இருள்ல இருந்து அவங்க நீக்கப்படுவார்கள். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಯಾರು ಭಯದಿಂದ ಇದ್ದಾರೋ, ಯಾರು ಬಲಹೀನತೆಯಿಂದ ಇದ್ದಾರೋ, ನಾವು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಅವ್ರಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀವಿ ಅಂತ ಅವ್ರು ತಿಳ್ಕೊಂಡ್ರೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಖಂಡಿತ ಅವರಲ್ಲಿ ಇರುವಂತ ಎಲ್ಲಾ ಕತ್ತಲೆಗಳು ಓಡಿ ಹೋಗುತ್ತೆ. இது எவ்வளவு கொடூரமான காலங்களா இருந்தாலும் ಇದು ಎಷ್ಟೊಂದು ಕಠಿಣವಾದಂತ ಕಾಲಗಳಾಗಿರ್ಬೋದು, நமக்கு அது பிறர் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது. ನಮಗೆ ಅದು ಮತ್ತೊಬ್ಬರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ಬೆಳಕನ್ನು ಕೊಡುವಂತ ಒಂದು ಜೀವಿತವಾಗಿದೆ. நாம பிறர் வாழ்க்கையில வெளிச்சத்தை கொண்டு வர ஆயத்தமா இருக்கிறோமா? ನಾವು ಮತ್ತೊಬ್ಬರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬೆಳಕನ್ನು ತರಲಿಕ್ಕೆ ಸಿದ್ಧವಾಗಿದ್ದೇವೆ. அந்த இருளை நீக்குவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? ಆ ಒಂದು ಬೆಳಕನ್ನು ಅಗಲಿಸಲು ನಾವು ಸಿದ್ಧವಾಗಿದ್ದೇವೆ. அந்த பயத்திலிருந்து அவர்களை விடுதலை செய்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? ಆ ಭಯದಿಂದ ಅವರನ್ನು ಬಿಡುಗಡೆಗೊಳಿಸಲು ನಾವು ಆಯತ್ತವಾಗಿದ್ದೇವೆ. விசுவாசத்தோட அவர்களை பலப்படுத்த நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? ವಿಶ್ವಾಸದಿಂದ ಅವರನ್ನು ಬಲಗೊಳಿಸಲು ನಾವು ಸಿದ್ಧವಾಗಿದ್ದೇವೆ. எவ்வளவு பேருக்கு நீங்க ஜெபம் பண்ணிருக்கீங்க? ಎಷ್ಟು ಜನಕ್ಕೋಸ್ಕರ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ದೀರಿ? எவ்வளவு பேர் உங்களை ஜெபத்துக்காக சந்தித்திருக்கிறாங்க? ಎಷ್ಟು ಜನ ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಕರೆದಿದ್ದಾರೆ? எவ்வளவு பேர் நீங்க அந்த வெளிச்சத்தை நீங்க கொடுத்திருக்கீங்க? ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ನೀವು ಆ ಬೆಳಕನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದೀರಾ? சிந்தித்து பாருங்க, ಯೋಚಿಸಿ ನೋಡಿ. ஆண்டவர் நம்மை வெளிச்சமாக அழைத்திருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಬೆಳಕಾಗಿ ಕರೆದಿದ್ದಾರೆ. நாம் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ನಾವು ಬೆಳಕನ್ನು ಕೊಡುವಂತ ಮಕ್ಕಳಾಗಿರ್ಬೇಕು. நான் விசுவாசிக்கிற உண்மையாகவே ஆண்டவர் நம்மை வல்லமையாக பயன்படுத்த போகிறார். ನಾನು ವಿಶ್ವಾಸಿಸ್ತೇನೆ, ನಿಜವಾಗ್ಲೂ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಬಲವಾಗಿ ಉಪಯೋಗಿಸ್ತಾರೆ. இந்த இருளான நாட்களிலே நம்மை வல்லமையாக பயன்படுத்த ಈ போகிறார். ಕತ್ತಲೆ ಕವಿದಂತ ದಿನಗಳಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಬಲವಾಗಿ ಉಪಯೋಗಿಸ್ತಾರೆ. நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ನಾವು ಆಯತ್ತವಾಗಿರ್ಬೇಕು. நாம் ஜெபம் பண்ணலாம். ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஓய்வு நாளிலே கூட ராஜா ஆண்டவரே, இந்த யூடியூப் நிமித்தமாக ராஜா உம்மை ஆராதிக்க நீங்க கிருபை செய்தீரே, உமக்கு நன்றி. அதை தொடர்ந்து கர்த்தாவே, ராஜ்யத்தின் கலாச்சாரத்தை நீர் போதித்த அந்த கலாச்சாரத்தை நாம் வெளிப்படுத்தும்படியாக, அந்த கலாச்சாரத்தை நாம் வாழும்படியாக, பிறருக்கு பரிந்து ஜெபிக்கூட ஜனங்களாக நீர் எங்களை அழைத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஆம் ராஜா, இன்னைக்கு அநேக ராஜா ஆண்டவரே, ஆமாக்கு உண்மை யாராவது அநேக ஜனங்கள் ராஜா இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஒரு பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. நாளை குறித்து ஒரு ஆண்டவரே ஒரு நம்பிக்கை இல்லாமல் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா நீங்களோ ராஜா ஆண்டவரே, அந்த இருள் சூழ்ந்த ஒரு நிலையில ஆண்டவரே, ஒரு வெளிச்சமாக எங்களை நீர் அளித்திருக்கிறீர் ராஜா ஆண்டவரே. ஆமாப்பா ஆண்டவரே, ஜெபிக்கிற ஒரு உள்ளத்தை தாருங்க. ஆப்ரஜா, பரிந்து பிறருக்காக பரிந்து ஜெபிக்கிற ஒரு உள்ளத்தை நீங்க தாருங்க ராஜா. சுயநலமாக நமக்காக ஜெபிப்பதில்லை ஆப்ரஜா ஆண்டவரே. உண்மை அறியாத அநேக ஜனங்கள் ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது ராஜா, அவர்களுக்காக ஜெபித்து அவர்களை ஆத்மகளை நாம் ஆதாயப்படுத்தும்படி நீங்க உதவி செய்தலுங்க ராஜா. எந்தெந்த குடும்பங்களில் ஆண்டவரே இருள் இருக்கிறதோ, எந்தெந்த குடும்பத்தில் ஆண்டவரே பயம் இருக்கிறதோ, எந்தெந்த குடும்பத்தில் ஆண்டவரே சோர்வு இருக்கிறதோ, அங்கெல்லாம் நாங்கள் வெளிச்சமாக இருக்க நீங்க உதவி செய்தலுங்க ராஜா ஆண்டவரே. நீங்க செய்வீங்க ஏசப்பா. அப்படியான ஒரு வாழ்க்கையை நீர் எங்களை அழைத்திருக்கிறீர் ராஜா ஆண்டவர். அதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் கூட ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ராஜா. குடும்பமாக பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, தனிமையில பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, ஆம் ராஜா ஆண்டவரே, இவங்க எல்லாரையும் நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. பிறருக்காக ஜெபிக்கிற ஒரு ஆண்டவரே, ஒரு ஜீவியத்தை நீர் அவங்களுக்கு தாருங்க ராஜா ஆண்டவரே. ஆம் ராஜா, தம்மை பற்றி யோசிக்காமல் பிறருக்காக ஆண்டவரே வெளிச்சத்தை கொண்டு வர முடியாது ஆண்டவரே. பிறருடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை கொண்டு வர முடியாது ஆண்டவரே. இவர்களை நீங்க பயன்படுத்துங்க. இவங்க ஜெபிக்கும் பொழுது ராஜா, அந்த வார்த்தைகள் வாக்குத்தத்தமாக மாறட்டும். இவங்க ஆண்டவரே பலவீனமா இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது ஆம் ராஜா, அந்த அப்புவுடைய வாழ்க்கையில எப்படியாக நீர் ஒரு அற்புதம் செய்தீரோ ராஜா ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு ஸ்கேன்ல தெரிஞ்ச கற்கள் ஆண்டவரே அடுத்த ஸ்கேன்ல காணாம போனது போல ராஜா ஆண்டவரே. ஆம் ராஜா, ஏழெடுத்த ஜெபங்களை என்று நீ சந்திக்க போறதுக்காக நன்றி. அந்த ஜெபங்களுக்கு நீர் பதில் கொடுக்க போறதுக்காக நன்றி ராஜா. விசுவாசத்தோட நாங்க வாழ நீங்க உதவி செய்தலுங்க. இந்த சூழ்நிலைகளை மாத்தி ராஜா ஆண்டவரே, ஆம் ராஜா, எங்களை நீர் ஆண்டவரே வெளிச்சமாக நீங்க பயன்படுத்த போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தொடர்ந்து நீங்க காத்துக்கொள்ளுங்க. இந்த வாரத்துல கூட ராஜா, பிறர் ஆண்டவரே அநேகர் எங்களை சந்திக்கலாம், அநேகர் எங்ககிட்ட உதவி கேட்டு வரலாம். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. அவங்க எல்லாருக்காகவும் நாங்க விடாம நம்ம ஜெபிக்கணும், விடாம நம்ம போராடி ஜெபித்த ராஜா ஆண்டவரே. ஆம் ராஜா, அவங்க வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை கொண்டு வர நீங்க உதவி செய்தலுங்க. நீங்க அப்படியாக செய்ய போறதுக்காக நன்றி செலுத்திக்கிறோம். இந்த உலகத்தை எங்களை ஒரு வெளிச்சமாக நீங்க பயன்படுத்த போறதுக்காக நன்றி செலுத்திக்கிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்துல விசுவாசத்தோடு இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் என் ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாமல் இருப்பதாக. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய பலனும் வழி நடத்துதலும் சதா காலம் இந்த உலகத்தில் நாம் வெளிச்சமாக இருக்கும் எங்களை வழி நடத்துவதாக.
ஆமென் ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அடுத்த வாரத்தை இப்படியாக நாங்க சந்திக்க வரல. அநேகருக்காக ஜெபம் பண்ணுங்க. அதிகமாக ஜெபத்துல நேரத்தை செலவழிங்க. டிவி முன்னாடி உட்காராதீங்க. தனிமையில ரூம்ல போய் ஜெபம் பண்ணுங்க. டிவி முன்னாடி ஜெபத்துல அநேக ஜெபங்கள் டிவில வரலாம். ஆனா அதை விட அதிக அவசியமானது நீங்க தனிமையில ஆண்டவருடைய சமூகத்துல முழங்காலிட்டு ஜெபிப்பதுதான். அநேகருக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. டிவில ஜெபம் பண்ண பொதுவாக ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா தனிப்பட்ட விதத்துல ஒரு குடும்பத்துக்கு ஒரு பேரை சொல்லி உங்களால ஜெபம் பண்ண முடியும். சோ தயவு செய்து ஜெபம் பண்ணுங்க. ஒரு வெளிச்சமாக இருக்கட்டும். அதுதான் நம்மளுடைய ஒரு கலாச்சாரம். அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு கலாச்சாரம். அப்படியாகவே நம்ம வெளிச்சமாக இருக்க முடியும். God bless you all. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.